இந்த ஆண்மை குறைவுன்னு சொல்கிறோம்ல சார், அதில் வந்து நோயை விட புரிதல் தவறானதில் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஜாதகத்தில் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை தான் வந்து வீரியத்தை குறிக்கிறது. இப்போ இந்த 3ஆம் இடத்த அதிபதி வக்ரமாகிறார், நீசமாகிறார், 6, 8, 12க்கு போய் கெட்டு போயிடுறாருன்னு வச்சுக்குவோம். ராகு இதோட சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போயிடுறாரு. ஆகா, அப்போ நமக்கு ஆண்மை குறைவு இருக்கும் போல இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டி நம்மளை மதிக்க மாட்டா, பிரச்சனை ஆயிரும், வம்பாயிரும், டிவோர்ஸ் ஆயிரும், கல்யாணமே வேணாம்ன்றலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் இந்த தவறான புரிதல்கள்னால ஏற்படும். ஜோசியம் பார்க்காம விட்டுட்டா பிரச்சனை இல்லை, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் பார்த்துட்டாலும் பிரச்சனை இல்லை. நானே படித்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்மளே பறிக்க ஆரம்பிச்சான்னாத்தையும் கன்ஃபியூஸ் ஆயிரும். சரி, அப்போது லக்னத்துக்கு 3ஆம் இடத்த அதிபதி வக்ரமாகி நீசமாகி கெட்டு போய் இருந்தாலும் அவங்களுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஆண்மை இருக்கும், தாம்பத்தியத்தை முழுமையாக அனுபவிப்பாங்க, அந்த பிராப்தம் உண்டு. அப்போ அந்த 3ஆம் இடம் வீரியஸ்தானம்னே அது செல்லுபடி ஆகலையா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள். அந்த திசை நடத்துகிற கிரகம் எங்கே இருக்கோ அதுக்கு 3ஆம் இடத்துக்கு போங்க. அந்த ஸ்தானாதிபதி அடி வாங்கியிருந்தா அந்த பர்டிகுலர் திசையில் உங்களுக்கு இது சம்பந்தமான தொல்லைகள் பிரச்சனைகள் வரலாம். அப்பையும் லாம் தான், ஏன்னா நம்மளா முடிவெடுத்தா தவறாக முடிவெடுத்துருவோம். சரி, அப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடத்த அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் திசை நடத்துகிற கிரகத்துக்கு 3ஆம் இடத்தை ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார் அப்படின்னா பிரமாதமாக ஓடும் குடும்ப வாழ்க்கை, தாம்பத்தியம், இன்டிமெசி அதெல்லாம் அட்டகாசமாக போகும். ஒன்றும் கவலையே விட வேண்டியதில்லை. இதுக்காக போயிட்டு அப்படி ஃபங்க் ஆகி உட்கார வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும், ஆனால் அதை வாய் விட்டு கேட்க முடியாது இல்லையா. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாகரிகமாக சொல்லியிருக்கேன்.